எப்பொருள் யார் யார் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நேற்று வேலைக்கு போயிட்டு வந்துட்டீங்க, ரொம்ப அருமை. சிரமம் ஆமாய்யா. இல்லையா? ம். சிரமமா இல்லை, சரியா? சிரமம் இல்லையா, சிரமம் இல்லை. ஆ இதுக்கு முன்னாடி பயந்துட்டு கிடந்தீங்க இல்லையா? ஆமாய்யா, ஆமாய்யா, எல்லாம் மிரட்டி விட்டு எல்லாம் வயிற்றால பேதி கிளப்பி விட்டாங்க, அப்படித்தானே? ஆமாய்யா. அதாவது நம்ம அறிவியல்லையும் பேதி கலப்புற, மெய்யறிவிலும் பேதி கலப்புற. நான் பேசுற மெய்யறிவிலுக்கு நிறைய பேருக்கு வயிற்றுல புளி கரைச்சி கொடுக்கும். நான் பேசுற மெய்யறிவில வந்து தமிழ்நாட்டுக்கு அத்தனை பேருக்கு புளியை கரைக்கும். என்னது? புளிய கரைக்கும். அது வெறு வயிற்றுல புளியை கரைச்சி எப்படி இருக்கும்? அல்ல சின்ன வயிற்றுல புளியை கரைச்சா கூட ஒரு மந்தமா இருக்கும். இது வெறு வயிற்றுலயே புளியை கரைக்க சர்று நேரம் எப்படி ஏறும்? ஏன்னா இதுதான் கடைசி வாய்ப்பு. நீ இப்ப என்னை யாராவது முந்தனா கூட பரவாயில்ல, என்னை முந்தவே இல்லையே யாருமே. வள்ளுவர் சொல்றாரு, ஆசிரியர் காட்டு மாணவன் முந்தோனுங்கிறாரு. நான் வேண்டாம், ஆசிரியர் காட்டு நான் முந்திட்டேன். வெங்கடேசனை விட பவர் நானு. அதனால எனக்கு பவர் கிடையாது, வெங்கடேசனுக்கு தான் பவர். எது? நான் சரியான வேகத்துல சென்றேன்னா யாருக்கு பவர் தெரியுமா? வெங்கடேசன் தான். அதுதான் தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. தாய் எட்டு அந்த மாதிரி நம்ம பாயணும். சும்மா உட்காந்துட்டு வாத்தியார் சொல்லிட்டு வாத்தியார் குண்டிக்கு முன்னாடி போயிட்டு இருக்க கூடாது. வாத்தியார் முந்தோணும். அதுதான் தம்மினும் தம் மக்கள் அறிவுடைமையினாரு. என்னிடம் படிக்கிற மாணவன் என்னை காட்டிலும் அறிவாளி இருக்க வேண்டும். அப்ப எங்கிட்ட பயிற்சி படுறவங்க என்னை காட்டிலும் திறமையா பேசணுமே இல்லையா? உலகத்துல பயப்படுற ஒரே நோய் என்ன தெரியுமா? உலகத்துல பயப்படுற ஒரே நோய் எந்த நோய்ங்க? எந்த நோய் கிட்ட எல்லாம் பயப்படுறாங்க? உலகத்துல டாப் நோய் மரணம் கூட சரிதான், அது ரைட்டு. மரணம் ஒரு நோய் தான். ஆனால் நோயில மரணம்ங்கிற முடிவு, மரணம்ங்கிற ஒரு முடிவு. பசி சொல்றீங்களா? அதுவும் கூட இல்ல, அது ரைட், அதை கட்டுப்படுத்திடலாம். கேன்சர் தான் இருக்கிற டாப்பஸ்ட், புரியுதா? அதுவே நொறுக்கிடலாம், 3 நாள்ல நொறுக்கிடலாம். ஆனா நம்ம கட்டுப்பாடுக்கு வரணும். அவன் பயந்து செத்துட்டு இருந்து போய் போடான்னு துரத்திட்டு போக வேண்டியதுதான். 3 நாளைக்கு ஒரு கதை சாப்பாடு, வேற ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு காலையில எனக்கு பெருமாள் வடைன்னு ஒரு வடை கிடைச்சது. பெருமாள் வடை. ஏன்னா பக்கத்துல ஸ்ரீரங்கம் கோயில், உலக புகழ்பெற்ற ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கு. அங்க ஒருத்தர் பெருமாள் வடை, வேற ஒண்ணும் இல்ல, உளுந்த வடை, உளுந்த முழு உளுந்த போட்டு ஆட்டி, சீரகம், மிளகு, அப்புறம் மிளகு, கருவேப்பிலை போட்டு ஆட்டி, அட கும்பு கும்புன்னு மணக்குது. அப்படியே கும்முன்னு இப்படி அப்படியே வடை சுட்டு அங்க மணக்குது எல்லாமே. அது பெருமாள் வடை. உளுந்த வடை தான், ஆனா முழு உளுந்து வடை. ஆமா, தொப்பையோட நல்லா இருக்கு. ஒன்று சாப்பிட்டு மொறு மொறு மொறு. ஆனா மனம் வந்து காலங்காலத்துல ஒரு 8 மணிக்கு வந்துருச்சு. அங்கிருந்து வந்திருக்காரு, அவர் வாங்கிட்டு வந்துட்டாரு. அப்புறம் இதுங்க பெருமாள் வடை எப்பவோ சாப்பிட்ட, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது. ஒரு ஸ்ரீரங்கம் போயிருந்தப்ப அப்பளும் ஒரு வடை 1 ரூபா, இன்னைக்கு ஒரு படம் 10 ரூபா இருக்கும். நல்லா வந்து வடையே 1 ரூபா, பலகார கடையில் விற்பாங்க. அது போட்டு அப்ப முந்தாயிரத்தை நான் சாப்பிட்டு பார்த்தேன் ஒரு இடத்துல. ஒரு இடத்துல செங்கல்கட்டு பின்னாடி ஒரு என்னமோ வடை, வாழைப்பூ வடைன்னு. அது இத்தச்சோடு வடை 25 ரூபா. இது இத்தாச்சோடு கையகலத்து இருக்குது, 10 ரூபாய் இருக்கும். ஆனால் இது என்ன பார்த்தீங்கன்னா உளுந்து, சீரகம், கருவேப்பிலை, அப்புறம் மிளகெல்லாம் போட்டு ஆட்டி சுட சுட. அது இருக்கட்டும். எதுக்கு சொல்ல வரோம்னா, இப்போ நம்ம உடம்பை அகத்தூய்மை செய்ய 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 அந்த உடம்பு இந்த சுத்தத்தில் இழைத்து வர வேண்டும். எது? சுத்தத்தில் இழைக்கணும். இதுல என்ன மற்றவங்களுக்கு யாருக்கு என்ன புரியாதுன்னா, இவர் எது நோய் வந்து இழைச்சிட்டு போறாருன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. என்னது? நாம் திட்டமிட்டு சுத்தத்தில் இழைக்கிறோம். திட்டமிட்டு சுத்தத்தில் இழைக்குது. அந்த சுத்தம்ங்கிறது அதிகப்படியாக இருக்கிற உப்பு நீரும் தான். தேவையான இடத்தில் உப்புக்கள் பாதுகாக்கப்படும். ரத்தத்தில் உப்புக்கள் பாதுகாக்கப்படும். என்ன பண்ணாலும் ரத்தத்தில் உப்பை எவனாலும் எடுக்க முடியாது. அது கூடுச்சுன்னா நோய் வரும், அது குறைஞ்சிச்சுன்னா நோய் வரும். அந்த ரத்தத்தில் இருக்கிற உப்பு இருக்கு இல்லையா, அது அது ரத்தத்தில் இருக்கிறப்ப உங்களுக்கு கூடிருச்சு, அதனால உங்களுக்கு நோய் வந்துருச்சு. குறைஞ்சதுன்னா நோய் வந்துடும். குறைஞ்சதுனாலும் நீ வாயில ஏதாவது போட்டீங்கன்னா ஒன்னா உப்பு குறைஞ்சிடும், அதனால உப்பு கூடிரும். இப்ப புரியுதா உண்மை என்னங்கிறது? காலையில வாழைத்தண்டு பண்ணியிருந்தாங்க. ஏமா இவ்வளவு உப்பு போட்டிருக்கு? எனக்கு கொடுக்கறப்ப உப்பு கொடுக்காத, காரம் கொடுக்காதுன்னு சொன்னேன். எனக்கு கொடுக்கறப்ப உப்பும் போடாத, காரம் கொடுக்காத அப்படின்னு. எப்படி இருக்கும்? கொடுக்கறதே கொடுக்குறாங்க, ஓசியில கொடுக்குறாங்க. அது இந்த வேற, உப்பு போடாத, காரம் போடாத. உனக்கு கொடுத்தா இப்படிதான் பேசுவியா? எனக்கு கொடுக்கும் போது உப்பு எனக்கு கொடுக்கறப்ப உப்பு கொடுக்க, இல்ல கொடுக்காம விட்டுரு. என்னது? உன்ன கொடுக்காம விட்டுரு. கொடுத்தீங்கன்னா உப்பும் இருக்கக்கூடாது, காரமும் இருக்கக்கூடாது. எப்படி? என்ன இருக்கக்கூடாது? உப்பு காரம் இருக்கக்கூடாது. அப்படி நான் இருந்து காட்டுறது நீ
அதுதாங்க கண்ணை கெடுக்கும். சரி. உப்பு வந்து சோடியம் குளோரைடு ரொம்ப டேஞ்சரஸ். உலகத்திலே worst. 2 உலகத்துல வெள்ளை சர்க்கரைன்னு சொல்ற பாருங்க. வெள்ளை சர்க்கரை பாய்சன் அது. ஒயிட் சுகர் இஸ் பாய்சன் எல்லாத்துக்கும் தெரியும். சரி. சோடியம் இஸ் பாய்சன். குளோரின் இஸ் பாய்சன். மேக்னீசியம் இஸ் பாய்சன். அயன் இஸ் பாய்சன். எல்லாம் பாய்சன் தான். எல்லாமே விஷம் தானே. ஆமா. அப்ப இதை தின்னு போட்டு அப்புறம் எனக்கு நரம்பு தளர்ச்சி வந்துருச்சு, சதை அழுகி போச்சுன்னு சொன்னா அவன் என்ன பண்ணுவான்? தின்னுட்டே இருற, நீ அவனை மாத்திரை தின்னுட்டேருவான். மாத்திரை தின்னுட்டே இரு, அவனுக்கு சாபம் போவ. அவன் சொல்ற கரெக்டா சொல்லிடுவான், மாத்திரை தின்னுட்டே இரு, சாக வரைக்கும் தின்னுட்டே இருக்கு, தின்னா கிட்ட வந்துகிட்டே இரு, சாகத்தான் போறேன், மாத்திரை தின்னுதான் தீரணும், எனக்கு பணம் கொடுத்துதான் தீரணும் அப்படின்னு சொல்லிடுறான். ஆமா. ஏன்னா அவன் அவன் சட்டத்துல 51 நோய்களுக்கு குணம். அவனுடைய சட்டம் மருந்து சட்டம். மருந்து சட்டம்னா இங்கதான் எப்பொருள் யார் யாருக்கு மருந்துன்னா வெள்ளக்காரன் சொந்தம் இல்ல, உலகத்துல அத்தனை பேத்துக்கும் மருந்து சொந்தம். உலகத்துல எங்கெங்க மருந்து தயாரிக்கிறாங்களோ அத்தனை பேத்துக்கும். இப்ப நேத்து கூட குழந்தைகளுக்கு இரும்பல் மருந்து கொடுத்து 25 குழந்தைகள் செத்து போச்சு. ஆமாங்க. பாத்தீங்களா இல்லையா? காஞ்சிபுரத்து பக்கத்துல எவனா இரும்பல், ஏண்டா டேய் பரிபாவிகளா, அது எத்தனால் நினைக்கிறேன், மெத்தனால் ஒரு மெத்தனால் உணவுடைய ஒரு பிரிவு. சாராயத்திலிருந்து வரக்கூடிய பிரிவு. சிறப்பு காப் சிறப்பு குடிச்சு நேர கடவுள்கிட்ட போயிடுச்சு. அது காப் என்ன சிறப்பு நடந்திருக்குங்க ஐயா? அந்த கெமிக்கல் கூட குறை இருக்குங்களா? எப்படி அந்த இப்ப சாவு நிகழ்ந்திருக்கு? கிளைக்கால்ங்கிற ஒரு கடுமையான விஷம், அது கொடூர விஷம். கிளைக்கால்ங்கிறது கொடூர விஷம். அது அளவு வந்து அதிகமா கொடுத்திருப்பாங்களா? அளவு அதிகமா கூட்டியிருப்பாங்க. கிளைக்காலே விஷம்தான். சரிங்க. இப்ப நம்ம அரிசி தின்ன குறைவா தின்னா நிறைய தின்னா அரிசி விஷம். அதேதான். அரிசிங்கிறது சளி. சரிங்க. அது என்ன பண்ணுதுன்னா விஷமா மாறி ஆளை கொண்டு போடுது. இந்த மாதிரி நிறைய குழந்தை செத்துட்டு இருக்குது. வெவ்வேறு துன்பத்தை அது நேரடி செத்து போச்சு. அது இந்த சைடு எஃபெக்ட் மூளை ஜுரம், காய்ச்சல், வெவ்வேறு நோய் குழந்தைகளுக்கு நோய் வர்றதுக்கு காரணமே இந்த கிளைக்கல் மருந்து தான், இந்த சிறப்பு தான். இப்ப காலையில ஒரு காய்கறிட்டு பேசிட்டு இருந்தேன், ஒரு காய்கறி அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். காலையில முன்ன இந்த பேரன் விளையாட்டு இருந்தானா மாம்பழத்தை எடுத்து அடுத்து ஊட்டிட்டு சாப்பிட்டான். வயிறு நம்பி போச்சு. தாத்தா ரைட்டு வா ஓடு, பள்ளிக்கூடத்துக்கு ஓடிட்டே இருக்குது. நான் சொன்னேன் இந்த குழந்தை வராதுங்க, நோய் வர என்ன, காலையில மாம்பழம் தின்னாச்சு, மயக்கம் வராது, கிருகிருப்பு சோர்வு எதுவும் வராது, என்ன அடப்பு நீக்கி விட்டாச்சு. அப்புறம் என்னமோ தினம் போ ஒரு தினம் ஒரு மாம்பழத்தை தள்ளி விட்டோம்னு வச்சு, ஒரு மாம்பழம் ஒரு கொய்யாப்பழத்தையோ இந்த குழந்தைங்க டவுன் இருக்கிற குழந்தைங்க ஒரு இடம் அந்த நல்லவே. என் வீட்டுல பாத்தீங்கன்னா எங்க பிள்ளை விட்ட பூரா பழங்களாவே நிரம்பி கிடைக்கு. அடுத்தடுத்து வீசிட்டே இருப்பாங்க. என் வீட்டுக்காரி அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருப்பா. அதனால அந்த குழந்தை தப்பிச்சுக்குது. தினம் பழங்கள் இல்லாத என் குழந்தை பேரன் சாப்பிட்றதே இல்லை. இனி மாம்பழம் மட்டும் இன்னைக்கு பாரு, மாம்பழம் எங்கேயுமே இல்லை. எங்க வீட்டுல மாம்பழம் இருக்குது. ஒரு நீலம்பழம் அவ்வளவு தித்திப்பா இருக்கு. நீலம்பழம் 2 நீலம்பழத்தை அறுத்து கொடுத்தேன். அது ஃபுல்லா அடையா கரெக்டா அறுத்து பாதியா அறுத்து கோடு கூட கீர்த்து போட்டு இப்படி பிரிச்சு வச்சுக்கங்க, அப்படியே ஒரு மாதிரி வரும். அதை பார்த்தேன்னே தாத்தா நல்லா இருக்கு தாத்தா, அப்படியே சாப்பிடு. மாம்பழத்தை அறுத்துட வேண்டியது, பாதி அறுத்துட்டு கோடு போட வேண்டியது. கூட்டல் கொதியா போட்டீங்கன்னா இப்படி மாம்பழத்தை பிரிச்சிங்கன்னா அழகா பூ மாதிரி விரிஞ்சிரு. பூ மாதிரி செண்டு மல்லி மாதிரி. அப்படியே குழந்தை பார்த்து அதை பிரியமா சாப்பிடு. அந்த மாதிரி 4 துண்டு கொடுத்து காட்டி 4 சாப்பிடுச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்புறம் கீரை சோறு, கேரட் சோறு, அது எது அரைச்சிருச்சு கப்பு. ஓடு 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 போயாச்சு. போறப்ப 2 உருண்டை, எது தாத்தா உருண்டைன்னு சொல்லிட்டு பேரிச்சம்பழம் வேர்க்கல்ல சர்க்கரை போட்டு அடிச்சு விட்டு ஒரு பேரிச்சம்பழத்தை போட்டு அடிச்சு தச்சு ஒரு உருண்டை. அது தின்னாலும் சரி திங்காலும் சரி இவ்வளவுதான். அது குழந்தை எத்தைங்க இவ்வளவுதாங்க. இவங்க நினைக்கிறாங்க ஏதோ குழந்தைன்னு ஏதோ 2.5 கிலோ திங்கணும். ஏன்டே, உணவு குவான்டிட்டி குறைவா இருக்கணும், எனர்ஜி அதிகமா இருக்கணும். எப்படி பொருள் குறைவா இருக்கணும், ஆற்றல் அதிகமா இருக்கணும். சரியா? இப்ப 9ஆம் பாடத்தை படிங்க. 9ஆம் பாடம் எங்க? 92 அனுபந்தம். உங்களுக்காக வாசகர்களே, உங்களுக்காக உங்கள் சார்பில் இப்புத்தகத்தையும் இதன் பிற்சேர்க்கையும் பார்வையிட்ட ஒரு அனுபவம் மிக்க வாசகர் எழுப்பிய சந்தேகங்களுக்கான என் விடைகள் இந்த தலைப்பின் கீழ் இடம்பெறுகின்றன. சுவாமி விவேகானந்தர் தனது புத்தகம் ராஜயோக சூத்திரத்தில் 210ல 10வது பக்கத்தில் உள்ள பதஞ்சலி மகரிஷியின் யோக சூத்திரம் சாதன பாதம் 32ஆம் சூத்திரத்துக்கு கீழ்கண்டவாறு விளக்கம் அளிக்கிறார். அகமும் புறமும் தூய்மை, மன திருப்தி, தவம், அறிவு நூல் கற்றல், ஆண்டவனை சரண் புகுதல் ஆகிய 5ம் நியமம் விதித்தன செய்தல் எனப்படுவன. புறசுத்தி உடலை பரிசுத்தமாக்கும், இதனோடு அகசுத்தியும் வேண்டும்.
அகச்சுத்தம் புறச்சுத்தத்திலும் சிறந்தது. அகச்சுத்தமின்றி புறச்சுத்தத்தினால் பயனில்லை. அஷ்டாங்க யோகத்தில் 2வது படியாகிய நியமத்தில் முதல் விதியாக அகச்சுத்தம் வருகிறது. இந்த அகச்சுத்தம் இல்லை என்றால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளபடி சுருளிமலை யோகிகளும் சேந்தமங்கலம் சிவப்பிரகாச சுவாமிகளும் பவகாரி பாபாவும் மாத கணக்கில் ஒரு குகையினுள் காற்றை மட்டுமே உணவாக கொண்டு வாழ்ந்திருக்க முடியாது. அஷ்டாங்க யோகத்தின் 3வது 4வது படிகளான ஆசனத்தையும் பிராணாயாமத்தையும் மூச்சு பயிற்சி அல்ல, விண்வெளி பிராண சக்தியில் வாழ்வது மாத கணக்கில் என்னது செய்திருக்க மூச்சு முடியாது. பயிற்சி அல்ல? என்ன புரியுது? நீங்க பேசுறது உங்களுக்கு புரியுதா? எங்களுக்கு புரியுதா? புரியுதுங்க ஐயா. ஐயா புரியுதா? அவருக்கு புரியுதா? என்ன சொல்றாங்க? அவங்க என்னமோ சொல்லிட்டே போறாங்க, நீங்க என்ன தலையாட்டுறீங்க? அதாவது மூச்சு பயிற்சி இல்லாதே வாழலான்றாங்க. அதுதான் விஷயம். பரவாயில்லையே. அவன் மூச்சு பயிற்சி பொண்ணு இடத பக்கம் இழுப்பு வடத பக்கம் இழுத்து அதுக்கு மூச்சு பயிற்சிக்கு 1000 2000 பணம் வாங்குறானுங்க. பரதேசி பயிர். இங்க மூச்சு பயிற்சி தேவையில்ல, ஒரு புடலங்காய் தேவைங்க. இதை மூச்சு பயிற்சி தேவையில்ல, ஒன்றும் தேவையில்லை. சுவாசத்துல தான் ஓடிட்டு இருக்கு. அந்த காய்கார மட்டும் சொன்னேன், சுவாசம் பண்ணாத உயிரம் ஏதாவது இருக்குதுன்னு. எல்லா உயிரும் சுவாசம் பண்ணது. அதே தான் நானுன்ட்டேன். நான் தாவரம் சுவாசிக்குது, புழு சுவாசிக்குது, பூச்சி சுவாசிக்குது, ஊர்வன சுவாசிக்குது, நடப்பன பரப்பன சுவாசிக்குது, மனிதன் சுவாசிக்கிறான், யோகம் நானும் சுவாசிக்கிறேன். சரியாத்தானே போயிட்டு இருக்குது. இதுல எங்க இடைஞ்சல் வருதுன்னா, இந்த நீ திங்கிற பாரு அதில் தான் இடைஞ்சல் வருது. ஓ, இது எங்களுக்கு தெரியலையே. உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தெரியும். இப்படித்தான் உயிர் வாழ்றது. ஆமா, அதாவது இலவசம் ஆற்றல் இலவசமா வச்சிருக்குதுங்க. ஆற்றல் இலவசமா வச்சிருக்குது. இட்லி இலவசம் கிடையாது. ஆற்றல் ஐயா, ஆட்டுக்கால் பாயா விலை ஜாஸ்தி, ஆற்றல் விலை கம்மி. ஆற்றலுக்கு விலையே கிடையாது. ஆற்றல் கிடையாது. வெள்ளைக்கார முட்டை தப்பா எழுதிட்டான். வெள்ளைக்கார முட்டை உலகத்திலே கொடுத்து விட்டு போயிட்டான். அவனது இறைச்சியும் மாவையும் கொழுப்பும் சொன்ன அந்த முண்டை அவன் சொல்லி அவன் ஆரோக்கியம் இருந்து காட்டணும். இறைச்சி கொழுப்பு மாவு இது அடிப்படை. இறைச்சி கொழுப்பு மாவு சொல்லும் பொழுது அருவருப்பா இருக்கு. இறைச்சி கடுமையான பொருள், கொழுப்பு கடுமையான பொருள், மாவு வடுமை. இது மூணையும் தின்ன என்ன ஆகும்? பரலோகம் தான் போவான். அந்த மூணையும் ருசி போட்டு திங்கிறான். அது பச்சையா எவனும் இறைச்சியை பச்சையா திங்க முடியாது. கொழுப்பு எண்ணெயை குடிக்க முடியாது. மாவை திங்க முடியாது. ஏன் அப்ப இப்படி சவால் விடுறாம தின்னு காட்டணும் இல்ல? எப்படி திம்பி சுவை கூட்டி திங்கிறாங்க. அது உப்பு சேர்க்கறாங்க, காரம் சேர்க்கறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ எதுக்கு அப்ப நீ புலன்களை தாண்டாவதுன்னு சொல்லு. புலன்களை தாண்டாதவன் உணவு. அவன் என்ன எங்க மாட்டிட்டானா? உணவுன்னு சொல்லிட்டு புலன்களை தாண்டல. நீ உணவுன்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. ருசி என்ன நேரத்துக்கு சேர்த்த சொல்ற? என்ன வெங்காயத்துக்கட ருசி சேர்த்து சொல்ற? உலகத்துல சீப்பஸ்ட் கேவலமான ருசிங்கிறது உப்பு தான். கேவலமான ருசிங்கிறது உப்பு தான். ஆமா, அது என்ன வெங்காயத்துக்கு சேர்த்து சொல்ற? அது யாரை காப்பாத்துறதுக்கு சேர்த்து சொல்றேன்னு கேட்கறேன். யாரை காப்பாத்துறதுக்கு? உன்னை காப்பாத்துறக்கா, என்னை காப்பாத்துறக்கா, இல்ல பரலோகத்துல வாழ்ற பிதாவை பார்க்க போறதுக்கு சொல்றியா? உப்பு தின்னா எல்லாம் உப்பு தண்ணி குடிச்சாவே அவுட் ஆயிரும் நம்ம எல்லாமே. ஏன்னா உண்மை புரிஞ்சுட்டா சுழுக்கு எடுத்துடலாம். என்னது சொல்ற உண்மை நான் புரிஞ்சுக்கிட்டு போட்டு எல்லாத்துக்கும் சுழுக்கு எடுக்கிற. வா, நீ எங்கூட பேசுனி போற வழக்கறிஞர் என்ன கேட்கிறாரு. உங்களை நான் நம்ப முடியாது, நம்ப வேண்டாம். சட்டத்தின்படி உங்களை நம்ப முடியாது. ரைட்டு. யோகத்தின்படி நான் அப்படி சொல்றேன். யோகத்தின்படி நம்புகிறேன். அங்க வாங்க. யோகம்னா குருகுல கல்வி. குருகுல கல்வி பாக்குறீங்களா, நம்புறீங்க. இதே ஒரு எம்பிபிஎஸ் படிச்சு அவன் கிடக்குறான் பைத்தியக்காரம்மா. அவனை எப்படி சிக்க வைக்கணும்னா சட்டத்தின்படி சிக்க வைக்கணும். நீ சட்டத்தின்படி தான் கையெழுத்து வாங்குற. ஆபரேஷன் சக்சஸ் ஆகும் உனக்கு தெரியுமா தெரியாத? இருந்தாலும் கையெழுத்து போட்டுருங்க. கேட்டாலும் ஜாபிங்க. அப்புறம் தெரியுது இல்ல. மருந்து கொடுத்தா நல்லாக தெரியாது. ஆபரேஷன் பண்ண புழைப்பாரே தெரியாது. இருந்தாலும் கையெழுத்து போடுங்க. எதுக்கு? சட்ட சிக்கல் வராம இருக்கு. எது கேட்டா ஒரே குண்டு போட்டுரும். இம்யூனிட்டி குறைஞ்சு. அப்ப இம்யூனிட்டி வர்றதுக்கு என்ன மருத்துவம் தெரியாது. சரி, இம்யூனிட்டி குறைஞ்சு போச்சுங்கிற எதிர்பார்ட்டுல எப்படி உயிரோடு உட்காந்துருக்கீங்க ரெண்டு பேரும்? இம்யூனிட்டி எங்க இருந்து வந்துச்சு? எதிர்பார்ட்டுல எங்க இருந்து வந்துச்சு? ரத்தம் சுத்தமாகும் போது எதிர்பார்ட்டுல வந்து விடுகிறது. அப்ப தேவையற்ற உப்பு நீரும் நீக்கப்படுகிறது. அது முடிவு பண்ணு. தேவையற்ற உப்பு நீர் நீக்கப்படுகிறது. அது நீர் மருத்துவம் பண்ணி உடம்பு எந்தெந்த இடத்துல உப்பு தேவையோ அங்க மட்டும் உப்பை வைத்துக் கொண்டு மற்ற இருந்து உப்பு நீக்கும். அதுதான் உடம்பு குறையிறது. உடம்பு நேத்து எனக்கு ஆமா நேத்து 62 கிலோ. இப்ப காலையில எனக்கு 61. இன்னும் ஒரு 1.5 கிலோ குறைக்கணும்.
சும்மா ஒரு வடை சாப்பிட்டாவா 2 கிலோ ஏறுதுங்க. தண்ணி தண்ணி அந்த தண்ணி தான், வேற ஒண்ணும் இல்ல. தண்ணியை சும்மா வந்து தண்ணி எடுத்து வச்சுக்குது. இன்னொன்னு பாருங்க, நீங்க உணவு சாப்பிட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு உணவு சாப்பிட்டு வச்சுக்கீங்க, உடம்புல இருக்க தண்ணி சத்தை வீண் பண்ணி விட்டுரும். தண்ணி உடம்பு சத்தை கொண்டு பயன்படுத்தாது. பயன்படுத்த தண்ணி சத்தை பண்ணிட்டு அந்த அது உரம் இயற்கையா இருக்கிற தண்ணி சத்தை வெளியெடுத்து நோய் உண்டாக்கி விட்டுரும். ஆகாரம் தின்னாவே ரத்தத்தில் இருக்கிற இயற்கையான நீர் சத்தை போயிடும். சோத்தை தின்னு வெளியே ஒண்ணுக்கே போகாது. சோத்து ஃபுல்லா தின்னு ஒண்ணுக்கே போகாது. எல்லாம் கெட்டியாகி வெளியேற்ற முடியாம நின்று போயிடும். அது இரவு தூங்கும் பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமா பிரியும். என்னது, ஆமாங்க நீ ஆமாங்க ஆமாங்க. ஓய்வு கொடுக்கறப்பதான் பிரியும். இல்லைன்னா பிரியாம உள்ளே தங்கி தங்கி சிறுநீரக நோயாக மாறி நீ செத்து போயிரு. புரியா சோறு என்ன பண்ணுதுன்னு? உலகத்திலேயே ஒர்ஸ்ட் மாவு தான். அந்த மாவுக்கு இன்னொரு பேர் அரிசி, கம்பு, சோளம், ராகி, சிறுதானியம், பெருந்தானியம், பருப்பு வகைகள், எண்ணெய் வகைகள், உருளைக்கிழங்கு வகைகள், அப்புறம் எண்ணெய் வித்துக்கள். இதுதாங்க, இந்த 5 தான் சிறுதானியம். உலகத்துல அரிசிக்கு அடுத்தபடி மோசமான சிறுதானியம். சிறுதானியம் சாப்பிட்டாலும் பரலோகம் போய் ஆகணும், அரிசி சாப்பிட்டாலும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவை பார்த்தாகணும். அவர் எழுதிடுவார், சிறுதானியம் சாப்பிட்றியா, சரி. அரிசி சாப்பிட்றிக்கா, இவர் சக்கரை நோயை போடு. சிறுதானியம் சாப்பிட்ற இவர் புற்றுநோயை போடும்பாரு. அதென்ற சிறுதானியம். சிறுதானியம் என்பது கார்போஹைட்ரேட். என்னது, அரிசி என்பது கார்போஹைட்ரேட். ரெண்டும் ஒண்ணுதான். பேசிக் என்ன கார்போஹைட்ரேட் தானே. அறிவியல் பேசும் பொழுது தெளிவா பேசணும். அது என்ன சிறுதானியத்தில் என்ன, சிறுதானியம் சாப்பிட்ட சக்கரை நோய் வராதா? சிறுதானியம் 3 வேளை சாப்பிட்ட அது தோலோட சாப்பிடுறோங்களாமா? கம்பு, சோளம் இதுல எல்லாம் தோல் இருக்குதுங்க, அதோட கேட்ட கேள்விக்கு போது புற்றுநோய் கொடுத்து காப்பாற்ற, கம்பை கொடுத்து புற்றுநோய் கொடுத்து எழுப்ப வேண்டியது தானே. புற்றுநோயாளிகள் கம்பு தோசை கொடுக்க வேண்டியது தானே. கம்பு தோசையும் அப்புறம் ராகி கழியும் கொடுத்து எழுப்ப வேண்டியது தானே. அவனை போயே சேர்ந்து கேட்ட கேள்விக்கு பதில். அப்படின்னு புற்றுநோய் வந்தவருக்கு கம்பு தோசை கூட அரசாங்கம் பரிந்துரை, புற்றுநோய் வந்தவுடன் கம்பு தோசையை சாப்பிடுங்க அறிவிக்க வேண்டியதானே. மூட்டு வலி வந்தவங்களுக்கு எல்லாம் ராகி தோசை சாப்பிடுங்க அரசாங்கமே கொடுக்க வேண்டியதானே. ராகி கொடுக்க வேண்டியதானே வீடு வீடுக்கு. இப்ப புரியுதுங்களா? சயின்டிபிக்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, ரத்தமும் பெருங்குடலும் கெட்டு போய்விடும். ரத்தமும் பெருங்குடலும் கெட்டு போயிரும். ரத்தம் பெருங்குடல் கெட்டு போச்சுன்னா அப்புறம் எது வராம இருக்கும் உங்களுக்கு? எல்லாம் வந்துரும். அப்புறம் என்ன, அப்புறம் சிறுதானியம் என்ன பெருதானியம் என்ன? ஏன்னா இவங்களுக்கு இந்த பரிணாம அறிவிலே தெரியல. அந்த ஜீரநீர் சுரந்தாலும் மரணம் நிச்சயம்னு தெரியல. யாருக்கு? இயற்கை உணவை பத்தி பேசிக்கிறவங்களுக்கு. நம்மாழ்வாருக்குன்னு தெரியல. இப்ப இன்னொருத்தர் இருக்காரு, ஞானப்பிரகாஷ் ஐயா, அவருக்கும் தெரியல. அவர் நேரடியாக சொல்லிட்டார், ஞானப்பிரகாஷ் ஐயா ஜீரநீர் சுரந்ததுன்னு மரணம் நிச்சயம்னு சொல்லிட்டேன். என்னது, ஏத்துக்கலன்னா சாரி, மூக்கில் ஒழுதுட்டு தான் இருக்கு. அவருக்கு மூக்கில் ஒழுதுட்டு தான் இருக்குது. டொரக்கணும் அப்படி சிந்திட்டு தான் இருக்காரு. இனியன் பேர சொன்னா நல்லா தெரியும். காட்சிக்கு இடையன் கடுமையா உழைக்கிறாரு. எப்படியாவது பரப்பு உயர்த்தவன்னு போராடுறது. அதெல்லாம் தண்ணி சத்தி இருக்கிற ஊருக்கு தான். மேட்டாங்காட்டுக்கு எங்க மேல பெய்ய போகுது தண்ணி? மழை கொண்டு வந்துடலாங்கிறாரு. அதெல்லாம் ரைட்டு தான். மக்கள் உணவு பழக்கத்தை மாத்தாத வரைக்கும் ஒன்னும் நடக்காது. உணவு பழக்கத்தை மாத்தாத வரைக்கும் இவனுக்கு திங்கிறதுக்கே நேரம் சரியா இருக்கிறப்போ விவசாயத்தை பத்தி நேரம் இருக்கு. சரி, நான் எந்த விவசாயியாவது விவசாயத்தை பத்தி சிந்திச்சுட்டே இருக்கானா? பணம் சம்பாதிக்கிற மூடல் தான் இருக்கான்றதை விட எந்த விவசாயியாவது உற்பத்தி இல்ல, பணம் சம்பாதிக்கிற குணத்துல தான் இருக்காங்க. என்னது, அது வாழ்வியலாக கொண்டு வரல. என்னது, வாழ்க்கை முறையாக கொண்டு வரல, அல்லது பண்ட மாற்று முறையாக கொண்டு வரல. ஏன்னா அது கொண்டு வர முடியாது. இயற்கையா ஜனத்தொகை பெருக 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 உனக்கு தொந்தரவுகள் அதிகமாக 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 நீ அறவழியில போராட முடியாது. அறவழியில பொருள் ஈட்ட முடியாது. இப்ப போய் நீ என்ன பண்ற, ஒரு தொழில பழகிக்கிற, அதுல இருந்து மாற தெரிய மாட்டேங்குது. எப்படியாவது விளைச்சல் எடுக்கும்னு நினைக்கிற, இடைச்சி போட்டு 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 காசு விட்ட காசு பிடிக்கணும் சொல்லிட்டு நாசம் பண்ணி மண்புழு போட்டு டெமக்ரான் திம்மட்டு டெமக்ரான நுவாக்கரான அது வேயரு என்ன பெங்காலி எதை போட்டு அடிச்சு நாசம் பண்ணி பூமியவே கற்பழிச்சு சீரழிச்சு நீ அப்படியே அழகா பழவெல்லாம் கொடுக்குற. எப்படி? அப்படி இதுதான் இயற்கையினுடைய இன்னொரு ரகசியம். என்ன, மக்கள் தொகை அது என்ன, அது எங்க போய் நிக்குதுன்னா, நீங்க விவசாயிகள் விட்டுருங்க, நீங்க நம்மாழ்வார் ஞானப்பாசம் இதெல்லாம் விட்டுருங்க. இந்த இயற்கை என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, இனப்பெருக்கத்திற்கு இணையாக உணவு பெருக்கம் யாருனாலும் செய்ய முடியாது. அதான் விஞ்ஞானம்.
இந்த டைனமிக் யாராலும் மாத்த முடியாது. இங்க வந்து நீங்க விவசாயத்தின் மேல பழி சொல்றதோ அல்லது விவசாய புரட்சி பண்ணணும்னு சொல்றாங்களோ, இந்த வேளாண்மை புரட்சி, இயற்கை வேளாண் புரட்சி, மசானுபு புக்கோக்கா, அவர் பேர் என்ன, மசானபு புக்கோக்கா. அப்புறம் ஏனுங்க ஐயா, முந்தியெல்லாம் அந்த சீசனுக்கு வெப்ப காலத்துக்கு மட்டும் தர்பூசணி வெள்ளரி இதெல்லாம் காய்ச்சதுங்க. இப்ப 12 காலம் கிடைக்குதுங்க தர்பூசணி எல்லாமே. அப்ப அது எங்கெங்கயோ விளையுதுங்க, எங்கெங்கயோ விளையுது, சம்மந்தம் இல்லாத ஊர்ல விளையுது, சம்மந்தம் வந்துட்டு இருக்குது. எங்க இருந்து வண்டியில கொண்டு இறக்கிட்டு போயிடுறாங்க. எங்கேயோ இருந்து விளைச்சல் வந்து சரி எல்லா காலங்களும் கிடைக்குதுங்க. எங்கேயோ விளையிறதுக்கு உங்க தலையில கட்டுறானுங்க. எங்கேயோ விளையிறது. சரிங்க. இங்கிலாந்துல 10 ரூபாய்க்கு போகாத ஆப்பிள் இங்க வந்து 200 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. அதேதான் இங்கிலாந்து. அங்க அரபு நாடுகள் வெப்ப நாடுகள் பாத்தீங்கன்னா மாதுளம்பழம் உலகத்திலே மோசமான இடம் ஆப்கானிஸ்தான். அங்கதான் உலகத்தில் தலை சிறந்த மாதுளம்பழம் விளையுதுங்கிறான். அங்க பாலைவனம், ஒரு பக்கம் பனி, ஒரு பக்கம் பாலைவனம். எது? ஆப்கானிஸ்தான். உலகத்திலே தலை சிறந்த மாதுளம்பழம் எங்கடா? ஒரு மாதுளம்பழம் பாத்தீங்கன்னா 1 கிலோ இருக்கும், அவ்வளவு பெருசு காய்க்குது. ஆச்சரியமா இருக்கும். அந்த மாதுளம்பழம் நம்ம நாட்டுக்கு வரப்ப கிலோ 300 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா தலையில கட்டுறது. அவன் நாட்டுல விளைச்சல் அவங்க விவசாயி என்னைக்கு பணக்காரன் ஆக முடியும்? விவசாயி என்னைக்கு பணக்காரன் ஆக முடியாது. விவசாயி என்பது ஒரு இறைவனுக்கு சமம், அவ்வளவுதான். இறைவனுக்கு அவன் உற்பத்தி செய்து வாழ்றவன். அதோட நிறுத்திக்கணும். நாமளா இப்ப உண்டு வாழ்தல் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். உண்டு வாழ்தல், உழுது வாழ்தல், நாமளா தவம் செய்து வாழ்தல். இப்ப தவம் செய்து வாழ்றதோ பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி இயற்கை ஆற்றலில் வாழ்தல் பேரு. அப்ப நமக்கு ஆசையே இருக்கக்கூடாது. நமக்கு ஆசையே இருக்கக்கூடாது. அதனால வள்ளுவர் எழுதுவாரு, விவசாயம் பண்றவனுக்கு ஆசை இருக்கக்கூடாது பாரு. எந்த விவசாயிக்கு ஆசை இல்லாம இருக்குது? பேராசைங்க ஐயா, நீங்க வேறங்க. வள்ளுவர் எழுதியிருப்பாரு. அதாவது தவம், அது என்ன சொல்றாருன்னா, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வர் எழுதியிருப்பாரு. அப்போ உண்டு வாழ்வரை காட்டிலும் உழுது வாழ்கின்றவர் மேலானவர் எழுதிட்டு அடுத்த குரல்ல வெங்கடேசன் வரிசைப்படுத்துவாரு. தவம் செய்வார் தம் கருவம் செய்வார், அவம் செய்வார் ஆசையில் பட்டு. தவம் செய்கின்றவன் தன் கருமத்தை செய்வார், மற்றவனா அந்த தவத்துக்கு அவத்தின் காரணமாக ஆசையில் போட்டு நாட்டை சீரழித்து விடுவார்கள். அப்ப விவசாயம் அதுல வந்துறானா இல்லையா? ஆமாங்க ஆமாங்க, வந்துடுறாங்க. இப்ப நாம என்ன பண்றோம்? ஆரோக்கியத்துக்கு மேல ஆசைப்படுறோம். ஆரோக்கியத்துக்கு மேல ஆசைப்படுகின்ற பொழுது எல்லா வகையான உணவு பழக்கத்தை தான் விடுகிறோம். உயிரை யாரும் விடுவதில்லை. யோகானந்தர், கிரியா யோகானந்தர் அமெரிக்காவில் புகழ் பெற்றவர். இவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் மேற்கு வங்காளம். இந்தியாவில தான் கிரியா யோகம் உண்டாச்சு. பாபாஜி அப்படி இருக்காரு. பாபாஜி நம்ம தமிழ்நாட்டு பாபாஜி தான். அப்படி அவர் 2000 ஆண்டு வாழ்ந்துட்டு வர்றதாக சொல்லப்படுகிறது. அவர் வந்து யார் பேரு கிருஷ்ணகிட்ட கத்துட்டு வந்தாருங்கிறாரு. எப்படி மாடு மேய்க்க, கிருஷ்ணகிரி ஒரு மாடு மேய்க்கிறவன் தான். அவன் ஒரு யோகி. எல்லாம் தமிழ்நாட்டுக்காரன் மாடு மேய்க்கிறவன் யாரு? நம்மளால் தான். கருப்பா இருந்தவன் நம்மால் தான் மாடு மேய்க்கிறவன். இல்ல பழுப்பு நிறம் தமிழ்நாட்டுக்காரன் தான். தமிழ்நாடுங்கிறது இந்தியா. தமிழ் நிலமாக இருந்தது. தமிழ் நிலம் 18 மொழிகள் பேசப்பட்டு 5 வகையான நிலம் பிரிக்கப்பட்டிருந்தது. அது மலைநாடுன்னே பேரு. மலைநாடு, அப்புறம் பாண்டி நாடு, தொண்டை நாடு, அப்புறம் சேர நாடு அப்படின்னு 5 வகையான நிலப்பகுப்பாக இருந்தது. இப்போ அப்படி 5 வகை, அது மலைநாடுன்னு இருந்தது. மலைநாடு, கொங்கு நாடு, பாண்டி நாடு, தொண்டை நாடு, இன்னொரு நாடு, மொத்தம் 5 நாடு. 5 வகை நிலப்பகுப்பு. 18 மொழிகளும் இருந்தன. எப்போ? 3400 ஆண்டுக்கு முன்பாக. அப்ப இந்தியாங்கிறது வெள்ளக்காரன் கொடுத்த பேரு. இப்படி புரிஞ்சுக்கணும் நீங்க. அப்ப இங்கதான் 50. அப்போ வந்து என்னவா இருந்திருக்கும்னு கேட்டீங்கன்னா இப்படிதான் இருந்திருக்க முடியும். நான் எங்கேயோ போயிட்டு இருக்கேன், விஷயத்தை எங்கேயோ விட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கேன். ஆக இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரோம்னா, இப்படி எல்லாம் நாம் சிந்திக்க மறந்ததன் காரணமாக நம்ம கலைகள் நாமளே இழந்துட்டோம். இப்ப இந்த தவம் செய்வார் தம் கருவம் செய்வார்னா, இப்போ நாம என்ன பண்றோம்? அந்த ஜீரநீர் சுரக்கிறப்போ நம்ம ஆசைப்பட்டதுல விட்டாக வேண்டியது இருக்குது. என்னது? ஆசைப்பட்டது இல்ல விட்டாக வேண்டியது இருக்குது. ஆமாங்க ஆமாங்க. அப்ப ஆசைப்படுறதை விடுகின்ற பொழுது உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்குது. என்னது? ஆரோக்கியம் வந்துருது. சரி, ஆசை வந்துருச்சுன்னு வச்சுக்க என்ன பண்ணலாம்? சாப்பிட வேண்டியது, சுத்தப்படுத்திக்க வேண்டியது. இதுதான் புத்திசாலித்தனம். அப்ப கையில காசு இல்லைன்னா மூடிட்டு இருப்பீங்க இல்லையா? அங்க வாங்க.
அப்ப கையில காசு இருந்த மாதிரி என்ன ஆட்டம் போடுறோம் பார்த்தீங்களா? அதான் பணக்காரத்தன்மை. அப்ப கையில காசு இருந்தாலும் கூட அந்த பணக்காரத்தன்மைக்கு போகக்கூடாது என்று புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்க. அது உங்களை பணம்ங்கிறது தேவைதான், சின்ன சின்ன தேவைகளுக்கு தேவைப்படும். ஆனால் உடலை கெடுப்பதற்கு பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது. ஆசைப்பட்டு அனுபவித்தான் தீரணும் எழுதியிருப்பார் இடத்துல. அப்படி என்றால் நீங்கள் ஒரு பொருளை பார்க்கிறீர்கள், ஏன்னா உங்களுக்கு சுத்தம் பண்றது தெரியறதுனாலதான் இவ்வளவு சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்குது. அப்ப மருத்துவரும் நீங்களே, நோயாளியும் நீங்களே. சரி, அடுத்தது படிங்க. புறச்சொத்தி எங்க விட்டீங்க? படிங்க. இந்த 5 நிமிஷம். சரிங்க. நான் விளக்கியுள்ள வழியில் சில மாதங்களிலோ சில வருடங்களிலோ எந்த மனிதனும் பூரண உள் சுத்தத்தை அடைந்து விடலாம். அப்படிப்பட்ட மனிதனின் ரத்தத்தில் வேண்டாத உப்புக்கள் இல்லாததால் சிறுநீர் பிரிவது நின்று விடுகிறது. கடயோக முறையான பஸ்தியினாலோ அல்லது வேறு உபாயங்களாலோ பெருங்குடலை பூரணமாக சுத்தம் செய்துவிட முடியும். இந்த நிலையில் உள்ள மனிதன் விண்வெளியின் பிராணசக்தியிலேயே வாழ்கிறான். நாம் 600 கோடி மக்களும் இந்நிலையை அடையும்படியாக இயற்கை நமது உடலை படைத்திருக்கிறது. நாம் தான் தவறான கல்வி முறையினால் கடந்த 200 வருடங்களில் ஒரு தலை சிறந்த கலையை இழந்து நிற்கிறோம். சந்திர மண்டலத்தையும் செவ்வாய் கிரகத்தையும் போல கடைசி பூகம்பங்களினால் நமது பூமி சமுத்திரங்களை இழந்துவிட போவது நிச்சயம். அது நாளையோ சில 1000 வருடங்கள் கழித்தோ நடக்கலாம். ஆனால் நிச்சயம் நடக்கும். துருவங்களில் மட்டுமே அப்போது நீர் இருக்கும். அந்த நிலையிலும் மனித சமுதாயம் வாழ தகுந்தபடி இயற்கை பரிணாம சித்தாந்தத்தின்படி மனித உடலை தயாரித்து வைத்திருக்கிறது. அதை உணர்வதே யோகமாகும். பண்புடையார் பட்டுண்டு உலகம், அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். திருவள்ளுவர் ஒரு தீர்க்கதரிசி. இது என்ன அர்த்தம்? பண்புடையார் பட்டுண்டு உலகம், அகுதி இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். இந்த பண்புடையாரை சார்ந்து வாழ்தல் அப்படின்னு சொல்றாரு. உலகத்தோடு சார்ந்து வாழ்தல் ஒண்ணு இருக்கு, உலகத்தோட ஒத்துப்போன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒண்ணு இருக்கு. பண்புடையாரை சார்ந்து வாழ்தல் இருக்கு. 2 உலகம் இருக்குது, நல்ல உலகம், தீய உலகம் அப்படின்னு 2 இருக்கு. ஆக என்னதான் படிச்சிருந்தாலும், அறிவில் சிறந்தவனா இருந்தாலும், உலகத்தோடு ஒத்து போகவில்லை என்றால் நீ கற்ற கலை வீண் அப்படிங்கிறாங்க. சரி, நாம அடுத்த கேள்வி கேட்க, எந்த உலகத்தோடு ஒத்து போதல்? பன்னிக்குட்டி உலகத்தோடு ஒத்து போறதா? 3 வேளை சோத்து மூட்டை 3 வேலை இல்லை, பன்னிக்குட்டி மாதிரி சோத்து மூட்டை மாதிரி தின்னுட்டு இருக்கிறவன் அன்போட ஒத்து போறதா, அல்லது யோகத்தை பயிர்ந்து இயற்கை சக்தியில் வாழ்கின்றவரோடு ஒத்து போறதான்னு கேட்டா, அந்த பண்புடையாரை சார்ந்து வாழ்கின்றவரோடு ஒத்து போனால் மட்டும்தான் சரியானதாக இருக்க முடியும்னு கூறிக்கலாம். இன்னும் 2 நிமிஷம் பேசிட்டு முடிச்சுக்கலாம். 2 நிமிஷம் தான். திருவள்ளுவர் ஒரு தீர்க்கதரிசி. அவருடைய மேற்குறளுக்கு பூகம்பத்தினால் உலகில் உள்ள மக்கள் துன்பப்படும் போது பண்புடையவர்களை சார்ந்து வாழும் மக்கள் காப்பாற்றப்படுவார்கள் என்பதும் ஒரு பொருத்தமான விளக்கமாக இருக்க முடியும். விவேகானந்தனின் ராஜயோகம் 119வது பக்கத்தில் பதஞ்சலி யோக சூத்திரம் சமாதி பாதம் 2வது சூத்திரத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பு, யோகம் எனப்படுவது சித்தத்தினது விருத்திகளை ஒடுக்குதல் ஆகும் என்று கூறப்பட்டுள்ளது. இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க, என்ன புரிஞ்சுக்கிறீங்க? சித்தத்தின் விருத்திகளை, சித்த ஆசைகளை ஒடுக்குதல்ங்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்? அது தேவையில்லாத, இது எல்லாமே தேவையில்லாம ஆடம்பரம் தானுங்க மத்ததெல்லாங்க. சித்தத்தின் விருத்தி, மனம் வந்து கொள்ள ஆசைப்படுது இல்ல, அந்த கொள்ள ஆசையை ஒடுக்கணுங்கிறாரு. என்னது? அப்ப நீங்க உங்களுடைய ஆசையெல்லாம் வந்து ஆரோக்கியமா இருக்கிறது மட்டும்தான். என்னது? மட்டும்தான் போகணும், மற்ற சிந்தனையே போக கூடாது. நீங்க ஆரோக்கியமா இருந்துட்டீங்கன்னு வச்சுங்க, எல்லா செலவும் மிச்சம். சரிங்க. இந்த செலவு மிச்சத்தை நீங்க திருப்பிள்ள உங்க குறைந்த அளவு உங்க குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு மிச்சமாயிடும். இந்த 2 மருத்துவமனைக்கு போறது எத்தனை லட்சம் முடிஞ்சது? ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு போனீங்க, லட்சக்கணக்கில் காலி. நீங்க வசதியும் கிடையாது, லட்சக்கணக்கில் காலி. பணக்காரன் ஜெயலலிதா, பணக்காரி ஜெயலலிதா, பணக்கார எம்ஜிஆர், பணக்கார கருணாநிதி, இவங்களே தப்பிக்க முடியாத பொழுது நீங்களே எந்த மூலையும் பாருங்க, நொறுக்கி எடுத்துறேன். என்னது? அப்போ அந்த காலத்துல சொல்லி முடிச்சுக்கிறேன், புத்தகத்தை முடிச்சுக்கிறேன். அந்த காலத்துல சொல்லுவாங்க, பணக்காரனுக்கு தான் நோய் வரும்பாங்க. என்னது? சக்கரை நோய்ங்களா? அந்த நான் 50 வருஷம், நான் சொல்ல 50, 70, 60, 50 வருஷத்துக்கு முன்னாடி சக்கரை நோயா? அவரு பணக்காரருங்க, அது பணக்கார நோயினே பேரு. இப்ப பணக்காரனாவே தின்னு கெட்டவன் அர்த்தம். பணக்காரனாவே. அப்ப யாருக்கு நோய் வருதுன்னு கேட்டா பணக்காரனுக்கு நோய் வருது. அப்ப உனக்கு நோய் வந்துட்டா என்ன அர்த்தம் தெரியுமா? நீயும் பணக்காரன் அர்த்தம். அதுலதான் பீச போட்டு புடுங்கிறது. நீ பணக்கார தன்மையை தின்றுக்கிற. என்னது? அப்படிவா? அப்ப நீயும் பணக்காரன் ஒன்றுதான். இப்ப புரியுதா? இவன் சொல்றான் பணக்காரன் மட்டும்தான். இப்ப மாட்டிட்டீங்களா இல்லையா?
அப்ப நீ பணக்காரத்தனமா தின்னு போட்டு என்கிட்ட வந்து பீஸை கொடுத்துருக்குற. நானும் வாங்கிட்டு ஒண்ணுமே சொல்லாம அப்படியே கழுவுடாங்க எல்லாம் நல்லாயிட்டு இருக்கு. இந்த சூத்திரத்தை புரிஞ்சுட்டீங்கன்னா நீயும் பணக்காரன் ஆகிவிடலாம். நீ இதை வந்து சொல்லி கொடுக்கற தைரியம் உன்னை முதல்ல ஏத்துக்கணும். போட்டு சுழுக்கு எடுக்கணும். அவனை அத்தனை பேத்துக்கு சுழுக்கு எடுக்கணும். இந்த பழத்தை கரைச்சு கரைச்சு குடிச்சிட்டே இருக்கணும். சரி. திருப்பி திருப்பி நீ 1000 வருஷத்துக்கு பேசினாலும் இந்த தமிழ்நாடு திருந்த போறது இல்ல. புரியுதா? ஆமாங்க. உங்களுக்கு வருஷத்துக்கு எப்படி 2-3 பேர் சிக்கிடுவாங்க. அந்த பணம் போது உன்னை காப்பாத்தும். சரியா? வருஷத்துக்கு நீ நல்லா தேர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் நீங்களும் நல்லா பேசலாம். நீங்க உங்களுக்கு நல்ல படிப்பு திறமை இருக்குது. சரி. நல்லா சரியா நிறுத்தி நிதானமா பேசி பேசி பழகுறீங்க. அப்படியே கொண்டு வந்து அப்படியே பேசி பேசி பழகி உள்ள புரிஞ்சுக்கிட்டு இதுதான் உண்மை, இதுதான் உண்மை நீங்களே உணர்ந்து அதுக்கு தான் உங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது. எதுக்கு உங்களுக்கு படிக்க சொல்றது? ஏன் நான் படிக்க தெரியாதா? நான் மற்றவங்கள வேகமா படிக்கிறது இல்லை, நீங்க கரெக்டா படிக்கிறீங்க. இந்த மாதிரி கரெக்ட் படிச்சு நிறுத்தி நிதானமா நீங்களே பாடம் எடுக்கிற மாதிரி பேசி அப்படி கொண்டு வந்தீங்கன்னா நல்ல திறமையான மனிதராக மாறலாம். யார் வந்தாலும் உணவு கட்டுப்பாடு தானே வேணா நிரூபிக்கிறேன். யாரும் உன்னை நோக்கி வரப்போறது இல்ல. வந்தா நிரூபிக்கிறேன்னு சொல்லலாம், அதுக்கும் வரப்போறது இல்ல. உங்களை யாரையும் கேள்வி கேட்க உணவு கட்டுப்பாடு இருக்கிறது யாரையே தடை செய்யும். உணவு கட்டுப்பாடு என்பது நம்ம சொந்த விருப்பம். ஆமாங்க. ஆடை கட்டுப்பாடு, உணவு கட்டுப்பாடு, முடி வெட்டுறது, கை வெட்டுறது, கால் வெட்டுறது, உணவு சுருக்கிறத ஊனை சுருக்கி உள்ளில் கால் குறைவா திருந்து எல்லாமே நம்மளுடைய 3 வேலை, ஒரு வேலை அரை வேலை, ஒரு வேலை யுண்பான், இருவேளை யுண்பான், மூவாடை யுண்பான், இதெல்லாம் தமிழ்ல இருக்கு. என்னது? இருக்குதுங்க. உணவை குறைனா அத்தனையும் தான் அர்த்தம். அதுக்கு பேரு சரி. வாழைப்பழம் தின்னாலும் குறைச்சிக்கணும், தேங்காய் தின்னாலும் குறைச்சிக்கணும், மாங்காய் தின்னாலும் குறைச்சிக்கணும். அது என்ன பாருங்க, எல்லாரும் இந்த உணவை குறையினா அதுக்கு லிமிட்டடே கிடையாது. என்னது? அளவே இல்லைங்க. குறைனா குறைச்சிரும். அது எந்த அளவுனாலும் கிடையாது. இதான் புரிஞ்சுக்கணும். அதுதான் சொல்றாரு கீதையில, குறைவா தின்னுடா அப்படிங்கிறான். அது என்ன அளவு கிடையாது. அது அவங்க வச்சுக்கிறதானுங்க, ஒரு அளவு வச்சுக்கிறதானுங்க. அப்படி வச்சுக்கிறான். இதான் கையில எவ்வளவு காசு இருக்கு. அந்த காலத்துல நாங்கெல்லாம் வந்து சின்ன பையனா இருக்கிறப்ப காசு சேர்த்திட்டு போய் ஹோட்டலுக்கு போய் அந்த பேப்பர் ரோஸ்ட் வாங்கி திம்போம். அது ஒரு ஆசை. கையில 2 பேர் சேர்ந்துட்டு அப்ப 60 பைசாக்கு பேப்பர் ரோஸ்ட், 60 பைசா ஆகுது. அப்ப வந்து எவ்வளவு ரோஸ்ட் போர்டுல பாத்துக்கிட்டே போறது. காசுக்கு இந்த மாதிரி மாத்திக்க. ஒரு கடையில 50 பைசா, ஒரு கடையில 60 பைசா. நான் உண்மையிலுமே 60 பைசாக்கு நான் பேப்பர் ரோஸ்ட் சாப்பிட்டுருக்கேன். நான் சொல்ல 45 வருஷத்துக்கு முன்னாடி, 45-50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பேப்பர் ரோஸ்ட் விலை 90 பைசா. நியூ மாடர்ன் ஐயர் கடைன்னு போய் பார்ப்போம். நீ அப்ப ஐயன் கடை தான் நிறைய இருக்கு. நியூ மாடர்ன் இருக்கப்ப 90 பைசா பார்த்து சோடு கொடுப்பான். அதுவே அந்த காலத்துல பெரிய விலை. அந்த காலத்துல அதுவே பெரிய விலை. பெரிய 90 பைசாக்கு படியரிசியே போட்டாங்க இல்லையா? இப்ப அப்ப படியரிசி வந்து அன்னைக்கு 90 பைசாக்கு 1 ரூபாய்க்கு படியரிசின்னு சொன்னாங்க. இன்னைக்கு வந்து 25 கிலோ சும்மா கொடுக்குறாங்க இல்லையா? யோசிச்சு பார்க்கணும். மறுபடியும் பேசலாம். மறுபடியும் 12 மணி 1 மணி 2 மணிக்கு பேசலாம். நன்றி.